இங்கிலீஷ்ல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இருக்கிற 2 போம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இதுல ஸ்ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற போம் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ஃபன்னான ஒரு ஐரணி போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போம். என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராஜிக் ஸ்டோரி. இது ஒரு காமெடி ஆக்ட். ஒரு துறவி வந்து அவரோட வாழ்க்கையில ரொம்ப புத்திசாலித்தனமா இல்லாம ஃபன்னா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு துறவி அப்படிங்கிறவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஐரணி. அப்ப அவங்க பண்றதுக்கும், குடுத்திருக்க அர்த்தத்துக்கும், நம்ம புரிஞ்சுக்கிற அர்த்தத்துக்கும் முரண்பாடு இருக்கிறது. ஸோ போம் ஃபுல்லா பார்த்துடலாம். 1 செகண்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த போமை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். யோர் அப்படிங்கன்னா துறவி அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு துறவி என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு ஹேண்ட்ஸமான பிக்டெயில்னா அவர் பின்னாடி இப்படி தொங்குதுல இந்த ஒரு முடி அப்படிங்கிறது தான் பிக்டெயில். ஒரு துறவி இருக்காரு, அவர்கிட்ட நீளமான ஒரு முடி இருக்கு. அதை நினைச்சு அவரு சந்தோஷப்படுறாரு, கூடவே வருத்தப்படுறாரு. ஏன்னா அது அவரு பின்னாடி தொங்குது. இந்த போம்ல டோட்டலா நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6 6 ஸ்டான்ஸா இருக்கு. ஒரு ஸ்டான்ஸாலையுமே 4 லைன் இருக்கு. அந்த 4 லைன்ல 4வது லைன் வந்து ஹங் பிஹைண்ட் ஹிம், பின்னாடி தொங்குது. இந்த பின்னாடி தொங்குது அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு வந்து 6 லைன்லயுமே நமக்கு வந்து கடைசி லைனா இருக்கும். ஹங் பிஹைண்ட் ஹிம் பின்னாடி தொங்குது. ஹங் பிஹைண்ட் ஹிம் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அப்ப இந்த பிஹைண்ட் ஹிம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே எஸ் ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற போம் வந்து ஞாபகம் வந்துடணும். ஒரு லைன் வந்து படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு துறவி இருக்காரு, அவர்கிட்ட ஒரு பிக்டெயில் இருக்கு. அந்த பிக்டெயில் நினைச்சு அவருக்கு சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா அது பின்னாடி தொங்குது. ஃபர்ஸ்ட் 4 லைன் படிச்சாச்சு. ரெண்டாவது, பின்னாடி தொங்குறத அவர் ஒரு கியூரியஸான கேஸா நினைக்கிறாரு. முடின்னு இருந்தா அது எல்லாருக்குமே பின்னாடி தான் தொங்கும். இப்படி பின்னாடி தொங்குறத வந்து ஒரு பெரிய கேஸா நினைக்கிறாரு. எதை பெரிய கேஸா நினைக்கிறாரு? பிக்டெயில் ஏன் மூஞ்சியில இல்லாம பின்னாடி தொங்குது அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. அது வந்து ஹேங்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ். அவருக்கு வந்து மூஞ்சில தொங்கணும் அப்படிங்கறது தான் ஆசை. ஆனா அது என்ன பண்ணுது? அவரு பின்னாடி தொங்குது. செகண்ட் ஸ்டான்ஸா படிச்சாச்சு. செகண்ட் ஸ்டான்ஸாவோட ஃபர்ஸ்ட் லைன், இது ஒரு கியூரியஸ் கேஸா இருக்கு. எது கியூரியஸ் கேஸா இருக்குன்னா அவரோட முடி. அவர் முடி மூஞ்சில தொங்காம எங்க தொங்குதான்? பின்னாடி தொங்குதான். அடுத்தது இந்த 2 லைன் வந்து இம்பார்ட்டன்ட். சேஸ் ஹி த மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட். கண்டுபிடிச்சேங்கிறாரு. என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஏதாவது பண்ணி இந்த முடிய மூஞ்சில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறதான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். சுத்தி சுத்தி வராரு. அவர் தலைய சுத்தி சுத்தி வராரு. அப்பயும் அது என்ன பண்ணுதான்? பின்னாடியே தொங்குதான். சுத்தி சுத்தி வந்தாலும் என்ன பண்ணுது? பின்னாடி தொங்குது. அப்ப இந்த லைன் கொடுக்குறாங்க. I'll turn me round, he turn him round அப்படின்னா சுத்தி சுத்தி வராரு. அப்ப இருக்கிற நம்ம கொடுத்துருக்க போம்ல 25 போம்ல சுத்தி சுத்தி வந்தாரு அப்படின்னா இந்த ஒரு போம்ல தான் சுத்தி சுத்தி வருவாரு. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த 3 ஸ்டான்ஸா அவ்வளவுதான். கண்டுபிடிச்சேன். சுத்தி சுத்தி வந்தாலுமே பின்னாடி தான் தொங்குது. அடுத்து 4வது ஸ்டான்ஸா சுத்தி சுத்தி பாக்குறாரு. இங்க வந்து டர்ன் மீ ரவுண்ட், அவரவே சுத்தி சுத்தி வராரு. தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன், மறுபடியும் என்ன பண்ற? சுத்தி சுத்தி வராரு. ஆல் தி டே பசில்டு சேஜ் டிட் பின். இங்க யோர் அப்படின்னாலும் துறவிதான், சேஜ் அப்படின்னாலும் துறவிதான். அப்ப துறவின்னு மறுபடியும் வந்தாலும் அது ஸ்ட்ராஜிக் ஸ்டோரி. இதெல்லாம் வந்து ஹைலைட்டடான கீ வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த போம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இன் வெயின் இட் மேட்டர் நாட் இன் பென். அவர் வந்து திருப்பி என்ன பண்றாராம்? ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு. ஏன்னா அது பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. அவரு சுத்தி சுத்தி பாக்குறாரு, என்னமோ பண்றாரு, இருந்தாலும் அது பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. முடினா அது பின்னாடி தான் இருக்கும். இது துறவியா இருந்து இவருக்கு இப்படி ஒரு டவுட் வருது அப்படிங்கறதுனாலதான் இந்த போம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு போம். ரைட் லெஃப்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன். ரைட் லெஃப்ட் திரும்புறாரு, மேல கீழே பாக்குறாரு. இருந்தாலும் பிக்டெயில் என்ன பண்ணுதான்? பின்னாடியே தொங்கிட்டு இருக்காமா. ஹங் ஸ்டடிலி பிஹைண்ட் ஹிம், அவர் பின்னாடியே தொங்கிட்டு இருக்கு. என்ன எஃபோர்ட் போட்டாலுமே, எஃபோர்ட்ஸ் நெவர் ஸ்லாக், ட்விஸ்ட், ட்வில் அண்ட் டாக், பின்னாடியே தொங்கிட்டு இருக்கு. ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக், பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அவர் பின்னாடியே அது என்ன பண்ணுதான்? எப்பவுமே தொங்கிக்கிட்டே இருக்குதான். ஸோ இந்த போம் ஃபுல்லா பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புக் பேக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.